அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல நம்ம இன்றைக்கு இயக்க விதிகள், ஆங்கிலத்தில் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு எம்சிக்யூ, ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, கேள்வியை பார்க்கலாம். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, M1 is less than M2 என்ற நிபந்தனையில் இரு நிறைகளும் ஒரே விசையினை உணர்ந்தால் அவற்றின் முடுக்கங்களின் தகவு எவ்வளவு? நம்பர் 1 1, இரண்டாவது 1ஐ விட குறைவு, மூணாவது 1ஐ விட அதிகம், நான்காவது மேற்கண்ட அனைத்து. சரியா? இப்போ நமக்கு ஃபோர்ஸ், அதாவது விசை, அதுக்கு உண்டான ஃபார்முலா தெரியும். F is equal to ma, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இப்போ இரு நிறைகளும் ஒரே விசையினை உணர்வதால் இப்போ நம்ம முதல் பொருளுக்கு என்ன படி போடுவோம்? F is equal to m1a1. ரெண்டாவது அதான F is equal to ma, முதல் பொருளுக்கு m1a1, இரண்டாவது பொருளுக்கு m2a2. அப்படிதானே? m1ங்கிறது என்ன சார்? முதல் பொருளின் நிறை. a1 முதல் பொருளின் முடுக்கம். m2 இரண்டாவது பொருளின் நிறை. a2 இரண்டாவது பொருளின் முடுக்கம். இது ரெண்டுமே சமம். ஏன் சார்? ஒரே விசையினை உணர்த்தலாம். சரியா? அப்போ F is equal to m1a1 is equal to m2a2. இந்த a2வை இந்த சைடு கொண்டு வந்துருவோம், m1 அந்த சைடு கொண்டு போயிருவோம். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? a1 by a2 is equal to m2 by m1. இப்போ இந்த சமன்பாட்டில் பார்த்தாலே தெரியுது, மேலே LHSல இடப்பக்கத்தில் a1 நியூமரேட்டர்ல, அதாவது நேர்பகுதியில் இருக்குது, சொன்னா தொகுதியில் இருக்குது. இந்த பக்கம் m1 பகுதியில் இருக்குது. அப்படின்னா இங்க கீழே இருக்குது. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? a1 என்பது m1க்கு எதிர் விகிதத்தில் இல்லையா? அப்ப இந்த கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க? m1 is less than m2, அதாவது m1 m2ஐ விட குறைவாக இருப்பதனால a1 a2 விட அதிகமாக இருக்கு. ஏன் சார் அதிகமா இருக்கு? அது என்ன மீனிங்? எதிர் தகவு, எதிர் விகிதம் என்றால் அப்படித்தான் இருக்கு இல்லையா? ஆக அப்ப a1 அதிகம், a2 குறைவு. அப்ப a1 by a2 எப்படி சார் இருக்கும்? கண்டிப்பா a1 1ஐ விட அதிகமாக இருக்கும். எனவே முடுக்கங்களின் தகவு a1 by a2 என்பது 1ஐ விட அதிகம். ஆக மூன்றாவது தெரிவு, மூன்றாவது ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். அதுதான் சரியான விடை. நம்ம இதே இயக்க விதிகள், அதாவது லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற பாடத்துல அடுத்த வீடியோவில் இன்னொரு கேள்வி நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.